இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான யூஸ்ஃபுல்லான டிப்பு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதை தட்டிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம வீட்டில் சோயா பன்னீர் இல்லைண்டா பால் பன்னீர் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கும். அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது உங்களுக்கு கெட்டலாம் போகாது. அது சோயா பன்னீர் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கிறணும். 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே உங்களோட பன்னீர் வந்து புளிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம வந்து அரிசி வந்து இயற்கையாக வந்து நம்ம வந்து 2 அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். இதனால் நம்மளுக்கு வந்து இந்த சோறுடைய இது வந்து நம்மளுக்கு இருக்கும். இனிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, 2 தண்ணி ஊற்றி அலசிட்டு 5 தண்ணி மொத்தம் 5 தண்ணியை ஊற்றி நல்லா அரிசி நல்லா கழுவிடுங்க. உங்களுக்கு கழுக டைம் இல்லைண்டா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அந்த அரிசியை கொஞ்ச நேரம் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். 3வது தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அரிசியுடைய அந்த ஒரு பால் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா வெளியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளெயின் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து குக்கிங் பண்ணலாம். இது வந்து சோறு வடிக்காதவங்களுக்கு இந்த பிரச்சனை. சோறு வடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 தடவை 3 தடவை கழுவிட்டு நீங்கள் எப்பவும் போல் தண்ணியை நிறையா வச்சு சோத்தை வடிச்சிடலாம். வடிக்காதவங்க இப்படி செஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எலுமிச்சம்பழம் புளியறீங்க, ஜூஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சாறு ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, சரியாக புளிய முடியல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். பழமாக இருந்தால் தேவையில்லை. இந்த மாதிரி காயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு சூடு காட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் சூடு காட்டிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு அதை எடுத்தீங்கன்னா நல்லா மிதுக்குண்டு இருக்கும். நல்லா நான் அமுக்கி காட்டிலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நம்ம வைக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிதுக்குண்டு இருக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து நல்லா கட்டிங் பண்ணி ஜூஸாக நல்லா புளியலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூஸ் காட்டுறேன். பார்த்தீங்களா, ஜூஸ் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது ஒரு சூப்பரான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ்கள் நான் நிறையவே போட்டிருக்கிறேன். டைம் இருக்குல்ல என் சேனலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஜூஸாக புளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து 2 பழம் நான் புளிகிறேன் ஒரு 3 பேருக்கு ஜூஸு செய்கிறதுக்கு. அந்த தோலை வந்து நீங்கள் தூக்கிலாம் போடாதீங்க, அதை வச்சுக்கிறோங்க. க்ளீனிங் டிப்புக்கு நிறையா வகையான க்ளீனிங் டிப்புகளுக்கு நம்ம வந்து தோலை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை தூக்கி போடாமல் வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புளிஞ்சிருங்க. ஒரு பழத்தில் நம்மளுக்கு சாறு பார்த்திங்களா எவ்வளோ வந்திருக்குண்டு. இந்த மாதிரி வரும். நான் வந்து 2 பழம் நான் புளிய போகிறேன். இன்னொரு பழத்தையும் நான் வந்து வீடியோ எடுக்கல, நான் புளிகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஜூஸ் போட்டுருவோம். நம்ம இருக்கிற அந்த தோலை வந்து தூக்கியே போடாமல் ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளைக்குள்ள இதை வந்து க்ளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செய்ய போகிற டிப் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் பேக்கிங் சோடா ஆப்பச்சோடா போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிக்கிட்டு நம்மளுடைய ஸ்டீல் ப்ரெஸ் வச்சுருப்போம் பாருங்கள், சட்டி பாத்திரத்துக்கு எல்லாம் இது மாடாக உழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெஸ்ஸை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் பேக்கிங் சோடா போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டு ஊற வச்சுக்கிறோங்க அந்த ஹாட் வாட்டரில். ஊறின பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு அருமையான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய கிருமிகள் இருக்கும். அதே மாதிரி நிறைய அழுக்குகள்லாம் அந்த இடையில இருக்கும். அந்த மாதிரி திருப்பி ஒரு 2 நிமிஷம் சென்று அப்படி திருப்பி விடுங்க. மொத்தம் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு சுடுதண்ணிக்குள்ள ஊறிச்சினாலே போதும். அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள், அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வெளியாயிரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டீல் நார் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா உழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் இது இல்லை அப்படின்னா நம்ம சட்டி பாத்திரம் பானை சட்டியெல்லாம் நம்ம தேய்க்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப உழைக்கும் இந்த ஸ்டீல் நார் ப்ரெஸ்ஸு. கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, நீங்கள் நிறையா சட்டி பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி குறவாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிட்டிங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு நீங்கள் வாரம் இந்த மாதிரி அதோட கிருமி, அதோட அழுக்கு எல்லாமே அது போயிடும் ஹாட் வாட்டருக்குள்ள. நம்ம மட்டும் கழுவுனேன். நான் கழுவித்தான் நான் வந்து இதுக்குள்ளே போட்டேன். எவ்வளோ அழுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு இருக்குண்டு. அதை தான் உங்களோட நான் வீடியோ ஷேர் பண்ணேன். பார்த்திங்களா, இவ்வளோ அழுக்கு இருக்குது. நம்மளுக்கு இந்த அழுக்கு ஃபுல்லாக அந்த கம்பி ஸ்டீல் ப்ரஷ்ஷில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நல்லா சுத்தமாகிடுச்சு, நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு போகலாம்.
நம்ம வந்து இன்றைக்கி வந்து சுரக்காய் பொரியல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா இளம் சுரக்காய். இந்த மாதிரி நான் சின்னதாக பார்த்து எடுத்தேன், 2 எடுத்தேன். இப்போ நான் வந்து 1 தான் கட்டிங் பண்ணுறேன். 1 எங்களுக்கு போதும் ஒரு நேரத்துக்கு. இது நம்ம இப்போ வந்து எண்ணெய்க்காய் போட போகிறோம். நல்லா தோலை செதுக்கிட்டு வட்ட வாகலை வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வட்ட வாகலை வெட்டி இந்த மாதிரி அந்த ஓரம் ஃபுல்லாக வெட்டி இன்னொரு ஊடால ஒரு 2-3 வெட்டிக்கிறேங்க. உங்களுக்கு நீட்ட வாகலை பிடிக்கும் அப்படின்னா அந்த வட்டமாக வெட்டி நீட்டமாக வெட்டி வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து கட்டிங் பண்ணுறதை ரொம்ப விருப்பமாக செய்வீங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிங் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வெள்ளை சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த சுரக்காயில் வந்து பல வகையான கோலா உருண்டை செய்யலாம். சுரக்காயில் வந்து தோசை செய்யலாம். அப்புறம் சுரக்காய் கூட்டு என்னென்னமோ செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தண்ணி காய். வெயிட் லாஸ்காரவங்களுக்கு இந்த சுரக்காய் வந்து ரொம்ப கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல நீர்ச்சத்து இல்லாதவங்களுக்குலாம் நீர்ச்சத்து வரும். அப்புறம் நல்லா உப்புலாம் போட்டு நல்லா கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. அதில் வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பட்டை மிளகா எல்லாத்தையும் போடுங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம் இல்லை 3 சின்ன வெங்காயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பட்டை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு எல்லாத்தையுமே போடுங்க. வேறு எதுவுமே போட வேண்டாம். இப்போ உப்பு போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பும் போட்டு நல்லா இப்படி ஒரு குலுக்கி வச்சுருங்க. அடுப்பில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நல்லா அடுப்பில் மீடியம்லேயே உங்களுக்கு வந்து நல்லா வேகட்டும். இது வந்து எங்கள் கிராமத்து டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நாங்கள் வந்து கொமட்டிக்காயும் செய்வோம். அதே ஸ்டைலில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போ வெந்துருச்சு அப்படின்னா இது நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விட்டு நல்லா சாப்பிட்லாம். நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று இது கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இது லேசாக பார்த்திங்களா தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியெலாம் ஊற்றவே இல்லை. அந்த காய்க்கே தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வற்றினதோடு நீங்கள் ஒரு தாளிப்பை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இல்லைன்னா தண்ணி லேசாக தண்ணியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்குள்ளே தண்ணி இருக்குது. இப்போ வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராகவே நல்லாவே வெந்துருச்சு. இதில் நீங்கள் வந்து இறால் கூட நீங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பொடி இறால் இருக்குல்ல, அது நீங்கள் போடலாம். நெத்திலி கருவாடு போடலாம். நெத்திலி மீன் போடுவாங்க. அப்புறம் ஒரு தாளிப்பு பட்டை மிளகா, கடுகு, உளுந்து, வெங்காயம், பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு இஞ்சியெல்லாம் பொடிசாக சாப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி அதில் போட்டுற வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளை சாதம் சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு வந்து சரியான நீர்ச்சத்து இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எங்கள் கிராமத்து டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு மண் சட்டி, மண் கடாயெலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மண் பொரிக்கிஞ்சட்டிலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் போட்டிருக்கிற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீட்பேக்காக கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.